டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ஏஸ். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ஏஸ் படம் ஃபுல்லாவே மலேசியா பேக் டிராப்ல தான் நடக்கும். நம்ம ஹீரோ விஜய் சேதுபதியும் ஹீரோ ருக்மிணி வசந்தும் ஒரு வில்லன் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நிறைய காசுகளை கொடுத்தாதான் நம்ம விஜய் சேதுபதி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. அதனாலேயே நம்ம விஜய் சேதுபதி ஒரு ஹைஸ்ட் பிளான் பண்றாரு. அந்த ஹைஸ்ட் இவங்க பிளான் பண்ண மாதிரி முடிச்சாங்களா, இவங்க இந்த ஹைஸ்ட் எப்படி பண்றாங்கன்றது தான் இந்த ஏஸ் படத்தோட மீதி கதையே. ஏஸ் படத்தோட பாசிட்டிவ்னா, இந்த படத்தை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட போஸ்டர் மற்றும் ட்ரெய்லரை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த படம் தேராதுன்னு. ஆனா படம் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணிடுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டா போச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல, காமெடி எல்லாம் நல்லாவே இருந்தது. விஜய் சேதுபதிக்கும் ருக்மிணி வசந்துக்கான அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப் செம்ம என்கேஜிங்கா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா போர் அடிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் ஓகேவான படமா மாத்திட்டாங்க.